இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து விஜய் பார்வதிக்கு சாண்ட்ரா கொடுத்த ஒரு சிறப்பான அறிவுரை அப்படிங்கிறது நேற்று நைட் நடந்தது. அதை நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரோமோ ஒன்று வந்துருக்கு பார்த்துறீங்களா? டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து விஜய் டிவி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. டைட்டில் வின்னர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிவு பண்ணிட்டாங்க யார் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் வின்னர் இந்த ப்ரோமோ ஒன்று பார்த்தீங்கன்னா யார் வந்து கேப்டன் ஆயிருக்காங்க? நம்மளோட ரம்யா ஜோ அவர்கள். ரம்யா ஜோ இத்தனை நாளாக கிட்டத்தட்ட வந்து 57 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 57 நாட்களாக பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படி இருந்தும் எப்படா வந்து இவ்வளோ நாள் சர்வை பண்ணி இவ்வளோ நாள் என்ன சொல்ல போனால் வந்து ரம்யா ஜோவுக்கு எவன் ஓட்டு போடுறான்? அன்அஃபிஷியல் வந்துட்டா கூட லீஸ்ட்ல தான் இருப்பாங்க. அப்படி ரம்யா ஜோவை சேவ் பண்ணி கிட்டத்தட்ட 8வது வாரம் ரம்யா ஜோ கேப்டன் ஆகிற அளவுக்கு வந்து எடுத்துட்டு வராங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க பிக் பாஸ் டீம்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரம்யா ஜோ பிக் பாஸ் டீம் கிட்ட இருக்கிற யாரோ ஒருத்தவங்களோட இல்லைன்னா வந்து பிக் பாஸ் நடத்துற பிக் பாஸோட வீடியோ ஏதாச்சும் லீக் ஆயிருக்கா, அதை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்களா? அவனோட என்ன நீ வெளியில் அனுப்புட லீக் பண்ணி உங்களை காலி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா? இல்லை வரும்போது ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்களா? நான் தூங்கினாலும் சரி, நான் உட்காந்துருந்தாலும் சரி, நான் எனக்கு உடம்பு சரியில்லாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, என்ன இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியேற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்டோட வந்திருக்காங்களா? என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வாரம் இருக்க வச்சு இந்த வாரம் வந்து கேப்டனாக வச்சு இந்த வாரம் மிஸ்ஸுங்க அவ்வளவுதான். இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல வர மாட்டாங்க, வெளியிலையும் போக மாட்டாங்க, மிட்வீக் எவிக்ஷன்லையும் போக மாட்டாங்க. எப்படி இந்த வாரம் வந்து மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மிட்வீக் எவிக்ஷன்லேயும் இவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்படி எதுக்காக ரம்யா ஜோவுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து பண்ணி அவங்களை ஏன் இவ்வளோ சேவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் பிக் பாஸ் டீம் போராடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அதனால தான் சொன்னேன், இவங்க தான் இந்த எப்படி சீசன் 7 வந்து டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தாங்களா, சரவண விக்ரம்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த சீசனோட டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய நம்ம ரம்யா தான் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கேப்டன் ஆகிறதுல அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக உடன்பாடே இல்லை. ஏன் தெரியுமா? வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாரு, முதல்ல வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்த டாஸ்கை பேஸ் பண்ணி வியானா தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இந்த டாஸ்க்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ரம்யா தான். இதை தான் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா கூட அதை பேஸ் பண்ணி எப்படி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்கள கேப்டன்ஷிப் இதில் வந்து விளையாட வச்சு அவங்கள வின் பண்ண வச்சு கேப்டன் ஆக்கி எங்களை வந்து கொலையா கொள்றீங்க. எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் தெரியல. இதனால தான் சொல்றேன், ரம்யா ஜோவை எப்படியோ புஷ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டைட்டில் வின்னர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நண்பர்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ரெண்டாவது வந்து நேற்று நைட் வந்து சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு வந்து ஒரு தரமான அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆக்சுவலா வந்து இந்த பிரச்சனை அந்த யாரோட உறவை வந்து நீட்டிக்க விரும்புறீங்க, யாரோட உறவை வந்து துண்டிக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்க. பார்வதி அரோராவோட உறவு வந்து நீட்டிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன இது சொல்லியிருப்பாங்கன்னா, அரோரா வந்து நிறைய பாயிண்ட்டை வந்து கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து தெளிவாக பேசுகிறாங்க, அவங்களோட பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்களோட அட்வைஸ் எனக்கு தேவைப்படுது, அதனால அவங்களோட உறவை வந்து நான் நீட்டிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அரோரா வரும்பொழுது அரோரா வந்து நான் என்ன நினைச்சேன், சரி பாரு சொல்லிட்டாங்க அதனால அரோரா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா, அரோரா பார்வதி உறவை நான் துண்டிக்க விரும்புகிறேன் அப்படியே நேரெதிர் ஆப்போசிட். பாரு உறவு வந்து நீட்டிக்கணும்னு சொல்லுது, அரோரா உறவை துண்டிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுலேயே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு பார்வதி சாண்ட்ராட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து இவ கூட வந்து இத்தனை நாள் வந்து ஃபைட் பண்ணியாச்சு, சரி இவ்வளோ இது பண்ணிட்டு நான் வேற எதுக்காக போலான்னு பார்க்குறேன், பட் ஆனால் திரும்ப சுற்றி இவகிட்டே தான் வருது கேமு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா பார்வதி இப்போ அரோரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வாரம் இருந்தபோது அரோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வெளியில தெரியல. ரம்யா ஜோ அப்படியே இருந்தாங்க. ரம்யா ஜோவை விட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க லைன்லைட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாங்க, அது வேற, அது ஃபன் எலமெண்ட். பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டில் அவங்க சர்வே ஆகிறது எந்த கண்டென்டால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முக்கோண காதல் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, கமருதீன், விஜய் பார்வதி, அரோரா, இந்த முக்கோண காதல் கண்டென்ட் தான் அரோரா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கண்டென்ட். மற்றபடி அவங்க வந்து எந்த டாஸ்க்லையும் சரி எதுலையுமே அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தோ நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த முக்கோண காதலை எடுத்துட்டா அரோராவுக்கு எப்படி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுப்பாங்க? 1 hour எபிசோட்லயும் சரி லைவ்லயும் சரி எதுவுமே இல்லை. அவங்க ஆடுற டான்ஸ் இதை மட்டும்தான் காமிக்க முடியுமே தவிர அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் ரம்யா ஜோ மாதிரி. ஸோ இப்போ அவங்களுக்கான லைன்லைட் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த முக்கோண காதல்ல இருந்தா. ஸோ இதை கிரியேட் பண்றது யாருன்னு சொல்லிக்கிட்டா, இதோட மெயின் ரோல் கோர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கே
விஜய் பார்வதி வந்து இவங்க 2 பேரையும் கண்டுக்காம நீங்க உங்க வேலையை பாருங்க, லவ் பண்ணுங்க, கிரிஞ்சு பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டா கம்ருதீன் அரோராவோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில். என்னன்னா வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கான கண்டென்ட்டே கிடையாது. அவங்களுக்கான கண்டென்ட்டை உருவாக்குறதே விஜய் பார்வதி தான். நீ நம்பினாலும் நம்பாட்டி, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி, இதுதான் உண்மை. இதை தான் சாண்ட்ரா வந்து ரொம்ப தெளிவாக நோட் பண்ணி, நீ அவங்களுக்கு ஒரு லைன்லைட் கொடுக்குறல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஒதுக்குறல்ல, அதை தூக்கிட்டு உன்னோட கேம் நீ தனியா அடிப்பாரு, அவங்க 2 பேரும் இருக்கிற இடமே தெரியாம வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. எனக்கு விஜய் பார்வதி போன வாரம் அவங்களோட கேம் வந்து சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் வந்து காரி துப்புறப்பா இருந்துச்சு. அதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு டர்ட்டி கேம்லாம் ஆடினாங்க. சரி, ஓகே, போன வாரம் நல்லா கேம் ஆடுறாங்களே, இவங்க வந்து ஒரு நல்ல அப்படியே மாறி வராங்களே, நிறைய சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீக்கெண்ட்ல கம்ருதீனுக்கு அன்பே கண்மோ உன் மீசையை எடுத்தவுடன் கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும் உன்னிடம் நெருங்கத்தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட கேமை அந்த இடத்துல தான் இழக்கிறாங்க. நான் திரும்பி சொல்றேன், பிக் பாஸ் வீட்டில் நீ சர்வை பண்ணி டைட்டில் வின்னர் ஆகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய முதல் வேலை லவ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிக்கக்கூடாது. விஜய் பார்வதி சிக்கி போன வாரம் வந்து கரெக்டா அவங்க தனியா வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாங்க. பட் ஆனால் திரும்ப வீக்கெண்ட்ல அன்பே கம்மு, இதை யாரும் உங்ககிட்ட கேட்டா? நல்லா கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, பழைய பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க, நிறைய டர்ட்டி கேம் ஆடி இருக்கு பார்வதி, அதனால இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேம் நல்லா ஆட வந்து அதுக்கப்புறம் திரும்ப கம்ருதீன்கிட்டையும் அரோரா கிட்டையும் இந்த முக்கோண காதல்ல சிக்கினால் விஜய் பார்வதி இப்போ வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ வந்து சீல் பண்ணிட்டாங்க டாப் 3 அப்படிங்கிற பொசிஷன்ல வினோத், பார்வதி, விக்ரம். என்னோட கணிவுப்படி இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி இவங்க 3 பேர் தான் டாப் 3 சீல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை விஜய் பார்வதி கம்ருதீன் கூட இருக்கிற அந்த காதலை வந்து நீட்டித்து அந்த கிரிஞ்சு காதல் பண்ண ஆரம்பித்தால் அந்த டாப் 3 பொசிஷனை இழந்து அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 வாரங்கள்ல வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த லவ் கண்டென்ட் அவங்களோட அந்த கேமை வந்து முழுக்க சிதைச்சிரும். பார்வதி சாண்ட்ரா கொடுத்த அட்வைஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டா அவங்களோட லைம்லைட் ஏறும். அவங்க வந்து டாப் 2 ஏன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது சில பேருக்கு வந்து ஒத்துக்க முடியாது. பார்வதி டைட்டில் வின்னரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்தாலும் ஒத்துக்க முடியாது. கடந்த கால சீசன்ல வந்து இந்த மாதிரி சில பேர் டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இவங்க 2 பேரும் ஒதுக்கிட்டு வந்தா பாருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேர் கூட திரும்ப அந்த முக்கோண காதல் சூழல சிக்கிக்கிட்டா பாருவோட நிலைமை வந்து மோசமாயிடும். கம்ருதீன் அரோராவோட லைம்லைட்டை கூட்டி அவங்கள வந்து கடைசி வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான எல்லா விதமான வேலையும் அதுல நடக்கும். அதுதான் சாண்ட்ரா கொடுத்த அட்வைஸ். அதை விஜய் பார்வதி புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடனா இன்னும் சிறப்பா இருக்கும். கேமும் வந்து இண்டிவிஜுவல் கேமா மாறும், அவங்களோட குட்டுகள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த 2 விஷயம் தான். இதை தவிர பேசக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏபி.